லப்பர் கூட எவ்வளோண்ணா கூட 60 ரூபாப்பா. அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே. தட்டி காட்டுங்க, நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். என்னங்க அப்படி தூக்கி விட்டாரு? கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு வரணும். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஐக்கனே இப்படியா பண்ணுவாரு? என்ன இப்போ தண்ணி கேன்ல பிடிச்சி இப்படி வச்சு என்ன பண்ணலாம்? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இப்ப வாங்கின 3 குடம் எனக்கு காசை வைக்கணும். எவ்வளவு சொல்லுங்க? 2 குடம் எவ்வளவு சொல்லுங்க? 2 3 4 150 300 ரூபா காசை விடு. 300 ரூபா காசை விடு. உங்களுக்கே தண்ணி கட்டலாம்னு பாத்திருக்கீங்க. நல்லா நொட்டுவீங்களா? எல்லாம் நோட்டு காசை வைக்க மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. Hi guys, நம்ம நாகை 360 மென்ஸ் ஓபன் பண்ணி இதோட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம அதோட இப்ப ஆனுவல் டேவா இப்ப நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுக்க போறோம். டோட்டலா பெர்மனன்ட் ஆஃபர் நமக்கு உங்களுக்காக நம்ம கொடுக்க போறோம். சோ நாகை 360 மென்ஸ் விசிட் பண்ணுங்க. கலெக்ஷன்லாம் சும்மா வேற லெவல்ல போட்டுறோம். சோ நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க கூகுள்ல நாகை 360 மென்ஸ் காரைக்கால் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு லொகேஷன்ல கொண்டு வந்து விட்டுறோம். சோ நாகை 360 மென்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. ஆஃபர்ல கலெக்ஷன் அள்ளிட்டு போங்க. இவரு எடுத்து கொடங்க பிளாஸ்டிக். ஹலோ இது ஊரு புதுசா வந்துடும். சரி, இங்கதான் ஊடு வாடகைக்கு எடுத்துக்கிறோம். அந்த சில்வர் குடம் அந்த எல்லாம் குடம்லாம் எடுக்கலாம். லப்பர் குடம் கட்டுறேன். எவ்வளோண்ணா குடம்? 60 ரூபாப்பா. அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. சின்ன வயசுல மண்டையில் அடிக்க அப்படியா? நீ கோச்சு குடம் சார் நல்லா இருக்கு பாருங்க. அவர் சொன்னா தான், அவர் செலக்ட் பண்ணா தான் அவர் குடம். ஏன்னா வந்து சில குடம் வந்து நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். தட்டி காட்டுங்க, நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். என்னங்க அப்படி தூக்கி விட்டாரு? தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. தெரியாம கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு வரணும். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஐக்கனே இப்படியா பண்ணுவாரு? அண்ணே என்ன அப்படி எவ்வளவு இதுவா பேசிட்டு இருக்கா? இது தாங்கா இருக்குன்னு சொன்னாருல, ஏன் போட்டு மிதிக்கிறா? என்னோட வீட்டு கூட தாங்க மாட்டேங்குது. லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? பிளாஸ்டிக் கூட தாங்கா தான் இருக்கும். நீ அப்படிதான் இருக்கும். ஏன் காசை குடியா? நீ காசு தானே கேக்குறீங்க? காசு தான் கேக்குறா. காசு தரா எப்ப கொடுப்ப? காசு குடுறேன். காசு நம்ம எத்தனை லட்சம் ரூபாய் காசை வையா? நீ அடுத்து கூட காட்டு. நீ இல்ல இதுக்கு முதல்ல சரி பண்ணியா? சொல்றா காசுன்னு சொல்றா. காசு தருவாரு, நான் செக் பண்ணி தர மாட்டாரு. எப்படி செக் பண்றாரு? நாளுக்கு மீக்கிறாரு செய்றாரு. காசை கரெக்டா விட்டுறணும். அதான் சரி பண்ணறாரு. என்ன இப்போ தண்ணி கேன்ல பிடிச்சி இப்படி வச்சு என்ன பண்ணலாம்? ஓ ஏன் நீ மனுஷனா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அண்ணா என்ன இப்படி பண்றீங்க நீங்க? அப்படி வாங்கி போட்டு உடைச்சிட்டா? அது உடைச்சு அவர் கடுப்பா மாட்டாரு. நெத்துனா போகுதான்னு பார்த்தேன். அந்த இதெல்லாம் பண்ணாத நீ. சார் நான் எடுத்துட்டு வரேன். மனுஷனா நீ? காசு தான் ஏன் போறீங்க? நல்லா தானே இருக்கு குடம். குடம் நல்லா தானே இருக்கு. நீங்க நல்லா இருக்க. இங்க வா. என்ன பண்ற பாரு. நீ சாங்கயா? என்ன சாங்கடா? இவன் டம்மி தான் போல் இருக்கு. லூசு மாதிரி பேசாதயா. இப்ப வாங்குன 3 குடம் எனக்கு காசை வைக்கணும். நான் மரியாதை கேட்டு போய்டும். என்னண்ணே இது? ஒரு காலை போட்டு அமுக்குறது சப்பு சப்புன்னு இருக்குது. காலை போட்டு அமுக்குவாங்க. ஏன் அப்படி பண்றீங்க? ஐயா மானு தானே வேணும். வேணும்னா இதெல்லாம் இது பண்ணக்கூடாதுல்ல. போட்டு இது பண்ணிட்டு கிடக்கா தொப்பி மாரி. இல்ல சார் தொப்பி மேல வச்சு பார்த்தேன். மழை வெயிலா இருக்குல்ல, அதுக்கு தானே. ஒழுங்கா மரியாதை காசை கொடுக்க போறேன். எது தொப்பியா யூஸ் பண்ணீங்க? சார் காசு கொடுத்துருங்க. காசு கேக்குறது 2 பேரும் என்ன விளையாடுறீங்களா? காசு வேணும். எங்க பாரு அண்ணா
இந்த வேலை வச்சுக்கா, காசை வச்சுட்டு மறு வேலை பாரு. ஆ. இங்க வா, முன்னாடி வந்து அண்ணே குடம் உடஞ்சிருச்சு, எப்படி அவர் ஒத்துப்பாரு அவரு? என்ன விளையாடுறியா நீ? நான் பேசுறேன். இங்க பாரு, இத தொப்பியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீ எதை வேணாலும் அண்ணன் வெயில்ல அலையறாருல, அதுக்கு தொப்பி மாதிரி இத வச்சு நல்லா இருக்கு. நீ வாடி வந்தா குடத்தை போடு, என்னண்ணே? நான் போய் என்ன காசு தரேன். சரி, அண்ணன் கூட வாங்குனாடா. சரி, மொத்தம் எவ்வளோ? வாங்க, மொத்தம் எவ்வளோ? காசா குடியா? மொத்தம் எவ்வளோ சொல்லுங்க. வா. மொத்தம் எவ்வளோ சொல்லுங்க. 2 குடம் எவ்வளோன்னு சொல்லுங்க. 2 3 4 150 300 ரூபா காசை விடு. 300 ரூபா காசை விடு. 300 ரூபா காசை விடு. 60 ரூபா தான் குடம். 4 குடம். 60 ரூபா 3 குடம் தான் போயிருக்கு. 4 குடம். எங்க 4 குடம் இருக்கு? 2 3 4 மொத்தமே 2 குடம் தானே? 2 குடம்லாம் இல்ல, 4 கொடுத்துருக்கேன். காசை விடுங்க முத. அரவா 3 ரூபா கூட போட மாட்டாங்க. என்னடா இது 3 ரூபா கூட போட மாட்டாங்க. நீ 3க்கு போ, 1க்கு போ, காசை விடு முத. நீ 3க்கு போ, 1க்கு போ, காசை விடு முத. வாங்கினது காசு தரேன்னு சொன்னீங்க இல்லையா? அண்ணே என்னடா சொன்னீங்க? சொன்னேன் தானே. சாரிண்ணே. இவரு இந்த வேலை வச்சுட்டா கடுப்பாயிடுவான். இல்ல பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டீங்களா? பெயிண்ட் வேலைக்கு போயிட்டேன். இல்ல வெள்ளை அப்படியே இருக்கு, அதுதான் கேக்குறேன். காசை விடியா நீ முத. காசை வையா. கோலை இந்த வேலையை வச்சுக்காத, காசை விடு. அண்ணன் கைய பிடிச்சி இழுக்கிறாரு நடு ரோட்ல. நீ கேட்க மாட்டே. தப்புண்ணே. தப்புனா நடு ரோட்ல ஒரு ஆம்பளை பையனை கை பிடிச்சி தப்புண்ணே அது. நானே பொம்பளையா? நான் ஆம்பளை தான். காசு தருவார், நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா டென்ஷன் ஆகுறீங்க? இதெல்லாம் சொல்லாது. எனக்கு காசை விடு. செல்லாது காசை விடு. அண்ணே அதை தேய்ச்சா கட்டு பணம் வரும்ண்ணே. எனக்கு பணம் தான் வேணும். ஐயே இவரு அங்கிட்டு வாங்க. அந்த காலத்து ராம்கியா இருப்பாரு போல இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு காசு தான் வேணும். ஐயே. அட்டையெல்லாம் வேண்டாம், எனக்கு காசு வேணும். 2 ரூபா கொடு, நான் போறேன். பெருசு இதெல்லாம் சொல்லாது. அது நல்ல காசு நிறைய இருக்கு பெருசு. ஐயோ, என்ன ஆள விடுங்கப்பா, எனக்கு காசை விடுங்க. ஐயே. ஜிபே எல்லாம் எனக்கு தெரியாது, செல்லு பேச தெரியாது. ஜிபி எல்லாம் இல்ல, ஜிபே இல்ல, ஏபி இல்ல, எனக்கு காசை விடுங்க. காசு வேற எதாவது அனுப்புவோம். அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா நம்பரு? இல்லப்பா, செக் 160 ரூபா தானே? 160 ரூபா 300 ரூபா செக் போட்டு விடு. ஒரு மாதிரி கிடையாது. காசை விடு. ஒட்டுமொத்த பொருள் எவ்வளவு? காசை விடு. ஒட்டுமொத்த பொருள் எவ்வளவு? டோட்டலா செக் போட்டு கொடுத்துரு, வாங்கி. டோட்டலா செக் பண்ணலாம், எனக்கு பணம் தான் வேணும். போட்டு உடைச்சிட்டு இருக்கா? அதுக்கு நாங்க காசு கொடுத்து அது காசு கொடுத்தா இதை நாங்க கட்டி வாங்கிட்டோம். இருக்கா? அதான் நாங்க வாங்கிட்டோம். தண்ணிக்கு வேண்டு உங்க அப்ப உங்களுக்கே தண்ணி கட்டலாம்னு பாத்திருக்கீங்க. நல்லா நொட்டு வைங்களா? எல்லா நோட்டு வாங்கி காசை வைக்கமா? மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. என்னடா நடக்குதுங்க? மானபங்கப்படுத்திடுவேன். ஜட்டி போட்டு வந்துடுறேன். ஜட்டி எங்க இருக்குன்னு தெரியல. பெரிய ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிதான். உனக்கு தெரியலையா? முன்னாடியே சொல்ல. கராத்தே தெரியணும். பெருசு பெரிய மனுஷன் பண்ற வேலை இல்ல இது. கராத்தே தெரிஞ்சவரு உங்களுக்கு காசு கொடுத்துட்டு போயிடலாம். தொழில் சொல்ல மாட்டான். பெரிய மனுஷன் பண்ற வேலை கிடையாது இது. பெரிய சண்டைக்காரர். மென்டலி ஆயிட்டாரு போல இருக்கு அவரு. ஒரு வார்த்தை நீங்க பெரிய ஃபைட்டர் அண்ணன் சொல்லிருக்கலாம். எப்படி சொல்லுவாங்க? சரி வா வா வா. தொழில்காரன் சொல்ல மாட்டான். சரி வா வா வா. வியாபாரத்தை பாருங்க. உங்களுக்காக உங்க கண்ணு முன்னாடியே குடத்தை உடைச்சதுக்காக 200 ரூபா வச்சு. யோ, உன் காசு எனக்கு தேவையில்லையா? உன் காசு எனக்கு இருக்கா உனக்கு? ஏன் ஏன் அறிவு இருக்காயா? எத்தனை குடம்? ஒரு குடம் எவ்வளவு? நல்லா வாங்கிட்டீங்களா? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அந்த வேலையை வேண்டாம். பட்டறையில கொடுத்து நெல் வருது. அது என்ன மாதிரி பண்ணு? என்ன சொல்லுடா, புரிய வைடா. போ. அதான் 500 நானே கொடுத்துட்டேன். பெருசு உன் கையில கொடுத்தது 500 ரூபா. இருக்கட்டும். 500 ரூபா. என் பவுனெல்லாம் உடைச்சிட்டீங்களா? பவுனா? இது பவுனியா? அப்ப பவுனெல்லாம் உடைச்சிட்டீங்களா? மூக்கெல்லாம் வைரமா? ஆமா. தலைவரா, உங்களுக்கு சின்ன வயசுல மண்டையில அடிபட்டுச்சா? உனக்கு மண்டையில பிரச்சனை. அந்த கை வச்சா மரியாதை கெட்டு போயிடும். வேணாம். இந்த வேலையை வச்சுக்காத. நீ பெரிய சண்டைக்காரனா?
என்ன விட பெரிய சண்டைக்காரனா இருப்ப போல் பெரிய பெரிய ஆளு நானு. தலைவர் உனக்கு தெரியாது. உங்களுக்கு சின்ன வயசுல தான் மண்டையில் அடிபட்டுச்சா என்ன? ஆமா. கோளாறு மாதிரி பண்றீங்க. இதான் பண்றாரு. சரி எடுக்க வண்டி வா வா வரட்டா மாமே.